Hi everyone, நான் Keyrthi Vasan. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இத பத்தி பேச போறோம், இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா? அதாவது பேய் இருக்கா இல்லையா? பாத்துருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படிதான் பேச போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டான விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஒரு சிலர் இருக்காதும்பாங்க, ஒரு சிலர் இல்லம்பாங்க. ஸோ இதை பத்தி நம்ம பிரீஃபா பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ சொல்ல போகிறது எதுவுமே நானாக கண்மூடித்தனமாக சொன்னது கிடையாது. நானே ஏதோ அடிச்சு விடணும், நான் ஏதோ கண்டென்ட்டுக்காக டாப்பிக்காகன்னு சொன்னது கிடையாது. இது எல்லாமே பேசப்படுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 3 விஷயம் பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈத்திசம், ஸோ நாத்திகவாதிகள் சொன்னது. 2வது சயின்ஸ் சொன்னது. 3வது இருக்காங்க, அதாவது கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பிலீஃப் 3வது. ஸோ இது 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட வகையில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈத்திசம். ஸோ ஈத்திசம்னா நாத்திகவாதிகள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரியேஷன்னா அதுக்கு ஒரு இது இருக்கும், அதாவது ஒரு கண்டென்ட்னா அதுக்கு ஒரு கிரியேஷன் இருக்கும். இப்பயே நான் வந்து ஒரு வீடியோ சொன்னால் அது வந்து நான் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து தான் கிரியேட் பண்ணுறேன், நான் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உருவாக்கணும்னா நம்மளை வந்து யார் உருவாக்கணும், நம்மளை வந்து கடவுள் உருவாக்கினாங்க. ஸோ அவங்க பர்த்து டெத்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கும்போது கடவுளை யார் உருவாக்கணும் அப்படின்னு ஈஜிப்சியன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் கடவுள் தான் நம்மளை படைச்சாருன்னா கடவுளை யார் படைச்சாரு அப்படிங்கிற கேட்கும் போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது, அது நேச்சர், அது வந்து ஒரு நேச்சர் அப்படிங்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அதாவது அது வந்து பொய்ங்கிறாங்க ஈட்டிசன். அது வந்து உண்மை கிடையாது, கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது கடவுள் வந்து நம்மளை படைச்சாருன்னா கடவுளை படைச்சா, ஸோ அது வந்து பொய், கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, சயின்ஸும் பார்த்தீங்கன்னா நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை, அவங்க கடவுள் இல்லவே இல்லை, கடவுள்னா யாருன்னே இல்லை, அது யாருமே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது கிடையாது. கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு மிஸ்டேக்காக தான் முடியுது. சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, ஒரு பிளானட்னா அந்த பிளானட்டுக்கு வந்து ஒரு ஸ்டார் தேவை. அந்த ஸ்டாரை சுற்றி இந்த பிளானட் சுற்றணும். ஸ்டார்னா ஒன்று கிடையாது, சன்னு மூணு. ஸோ ஸ்டாருங்கிறதே ஒரு சன் தானே, சன்னுங்கிறது ஒரு ஸ்டார், சன்னுங்கிறது ஒரு ஸ்டார் தான். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஒரு உயிரினம் வாழ முடியும். ஸோ இதே மற்ற இடத்துக்கு பார்த்தா மற்ற இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம இடத்துல மட்டும்தான் வந்து உயிரினம் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சயின்ஸும் சொன்னது தான், கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது பிலீஃப் தான். அது இப்போ நான் சொல்ல போகிறது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சோலார் சிஸ்டம், ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் நிறையா சோலார் சிஸ்டம் இருக்குது, ஜூபிட்டர், நிறையா பிளானட்ஸ் இருக்குது. ஸோ ஜூபிட்டர், வீனஸ், நெப்டியூனு, நிறையா அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கிற பிளானட்ஸும் இருக்குது. ஸோ அப்படி இப்போ வந்து ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 10 அப்படின்னா 10 அப்படின்னா 1க்கு அப்புறம் ஒரு 0 வரும். 100 அப்படின்னா 1க்கு அப்புறம் 2 0 வரும். அதே மாதிரி 1000னா 1க்கு அப்புறம் 3 0 வரும். ஸோ இப்படி எத்தனை பிளானட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆக்டிலியன் பிளானட் இருக்குது, 1 ஆக்டிலியன். ஸோ ஆக்டிலியன்னா 1க்கு அப்புறம் 24 0 வரிசையை போடுங்க. ஸோ இந்த சிஸ்டத்தில் 1 ஆக்டிலியன் பிளானட் இருக்கும்போது ஏன் வந்து இடத்துல மட்டும்தான் உயிரினம் வாழுது, இடத்துல மட்டும்தான் ஏன் மக்கள் வாழ்கிறாங்க, இடத்துல மட்டும்தான் ஏன் தண்ணி இருக்குது, அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சும்மா ஏன்னா தொடர்ந்து செஞ்சது கிடையாது, ஏதோ ரேண்டமாக நடந்தது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்குது, இது வந்து கடவுள் தான் பண்ணுறாங்க. அதாவது இவ்வளோ 1 ஆக்டிலியன் பிளானட் இருக்கும்போது ஏன் இடத்துல மட்டும்தான் ஜீவராசிங்க வாழுது, அது நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சயின்ஸும் சொல்லுது கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் பிலீஃபு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 ஆக்டிலியன் பிளானட் இருக்கும்போது ஜீவராசிகள் வந்து இடத்துல மட்டும் வாழ்கிறதுக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன், இப்போ சொல்லிடுறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தா, சாய்பாபா, அதுக்கப்புறம் ஐயப்பன். ஸோ இவங்களாம் வாழ்ந்ததுக்கு, இவங்களுக்கு நிறைய பேர் வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ ப்ரூஃப் இருக்குது தானே. இப்போ வந்து புத்தாங்கிறவங்களும் சாதாரண மனுஷன், அவங்க வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் உண்மையானு தெரியல, ஆனால் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ப்ரூஃப் இருக்கும்போது இதே விநாயகர், பெருமாள், முருகன் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஹிமாலயாஸில் வாழ்ந்தாங்க, அதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஹிந்துனா நான் வந்து பகவத்கீதையை நம்புவேன். நான் வந்து ஒரு கிறிஸ்டியன்னா நான் வந்து பைபிள் தான் படிப்பேன். நான் வந்து முஸ்லீம்னா நான் வந்து தொழுகை தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரு நம்பிக்கை, எல்லாமே ஒரு பிலீஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ இதுக்குள்ளே இந்த கடவுளுக்குள்ளே ஏன்டா கர்மா இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளால் கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. நம்ம வந்து அப்படி தான் இருக்குது, ஓகே. இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்காருன்னு எல்லாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து இறந்து போனால் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு தான் போவோம், நிலங்களுக்கு தான் போவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து யார் முடிவு பண்ணுறது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் கடவுள் தான் மேலே வந்து முடிவு பண்ணுறது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஈட்டிசமில் கடவுளே இல்லைங்கும் போது எப்படி யார் இது பண்ணுவா அப்படின்னா எல்லாமே நேச்சர் தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு கெட்டதுக்கலாம் யார் பொறுப்பு, யார் பாவங்கள் தண்டனை இதெல்லாம் தருவாங்கன்னா நேச்சர். ஸோ சுற்றி இருக்க மரம் கொடி செடி ஸோ இதெல்லாம் தண்டனை இதுதான். அதுதான் வந்து நேச்சர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம், கடவுள் இல்லை அப்படின்னு பேசப்படுறாங்க. ஸோ உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி தெரியுதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வளர்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏன் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இதுதான் கர்மா உருவாக்குது, இதுதான் நமக்கு வந்து கர்மா டிசைட் பண்ணுது அல்லவா. ஸோ இங்கே பின்னாடி இருக்க மரம் செடி இதெல்லாம் தான் இதுக்கும் உயிர் இருக்கனால இதுவும் இதெல்லாம் டிசைட் பண்ணுது. ஸோ அதனால தான் எல்லாமே சொல்கிறாங்க மரத்தை வளருங்க, முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வளருங்க, மழை பெறுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கும் நல்லது நடக்கும். அப்போ இன்னும் ஒரே விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இன்னும் நீங்கள் கர்மா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். கர்மா வந்து 3 வகைப்படும். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நான் கன்ஃபார்ம் அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நேச்சர் எப்படி தெரியும்னா, நேச்சர் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சாமி அது இதுன்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து சூரியனை கும்பிடுவாங்க, நிலாவை கும்பிடுவாங்க, அப்புறம் செடியை பார்த்து கும்பிடுவாங்க, வடக்கு தெற்கு அப்படின்னா நின்று கும்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சரால் தான் இது பண்ணுச்சு. ஸோ நேச்சர் தான் இங்கே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து யாரை வேணால் கடவுள்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு கடவுள்னா அவங்களால டிஸ்அப்ரூவ் அதாவது ஏற்றுக்க முடியாமல் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து கடவுள்னா நான் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்க முடியாது. ஸோ எல்லாமே ஏற்றுக்கணும். ஸோ எல்லாருமே கடவுள் தான், எல்லாருமே இது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் வந்து யாரை வேணால் கடவுளை கும்பிடலாம். ஏன் நம்ம வந்து விநாயகரை கும்பிட்றோம், ஏன் வந்து முருகனை கும்பிட்றோம் அப்படின்னு கிடையாது. யாரை வேணால் நம்ம வந்து கும்பிடலாம். அது இப்போ வந்து அதாவது நீங்களும் கடவுள், நானும் கடவுள், யாரை வேணால் யார் வேணால் கும்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் நம்பிக்கை தான். அதாவது நீங்கள் நம்புறது தான் இருக்குது, எதுவுமே இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து சொன்னேன்ல முன்ன சொன்னேன் கர்மான்னு. ஸோ கர்மா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லது நினச்சா நல்லது நடக்கும், நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் கர்மா. நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணுறீங்களோ அவ்வளோ திருப்பி நல்லது வரும். ஸோ அதுதான் கர்மாங்கிறது. ஸோ கர்மாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, கர்மாவை எல்லாமே இறப்பு பிறப்பு அப்புறம் கர்மா, அதுக்கப்புறம் வந்து சொர்க்கம் நரகம், இதெல்லாம் யார் இது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஒன்லி நேச்சர் தான். ஆமாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சரால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும். அதாவது கடவுள் இருக்காருன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன். Until then, take care, bye from Keyrthi Vasan, bye.